பத்துமலை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவில் சார்பில் இவ்வாண்டுக்கான 1 லட்சம் ரிங்கேட் நன்கொடை நிதியில் இருந்து இதுவரை 72,000 ரிங்கேட் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா அதனை அறிவித்துள்ளார். அவற்றில் 5 மாணவர்களுக்கு தலா 5,000 ரிங்கேட் கல்வி உதவி நிதியும் 1 மாணவருக்கு படிப்புக்கான மடிக்கணினியும் வழங்கப்பட்டது. இது தவிர கில்லான் ஸ்ரீ சுப்பிரமணியர் கோவில், லப்வான் திருமுருகன் ஆலயம் மற்றும் மாணவர் முழக்கம் இறுதி சுற்று ஆகியவற்றுக்கு தலா 5,000 ரிங்கேட் நன்கொடை அளிக்கப்பட்டது. மொத்தத்தில் 7 மாணவர்கள் மற்றும் 1 மடிக்கணினி பெறுநர் இந்த கல்வி உதவி திட்டத்தில் பயனடைந்துள்ளதாக பத்துமலையில் நடைபெற்ற இந்த உதவி நிதி மற்றும் நன்கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் நடராஜா தெரிவித்தார். உதவி பெற்ற மாணவர் ஒருவர் வணக்க மலேசியாவுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். எனக்கு சின்ஸ் நான் யூகே சிலிபஸ் செய்யறனால எனக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்ளை பண்ணோம். பேஸ்ட் ஆன் என்னோட 4.0 ரிசல்ட்ஸ் வச்சு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கிடைச்சனால. ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. ஆனால் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஐ காட் இட். இது ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபன் எனக்கு டிகிரிக்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி என்னோட டிகிரி 3 செமஸ்டருக்கு போகிறதுக்கு. இதனிடையே விரைவில் நடைபெற உள்ள பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேக ஏற்பாடுகள் முழுவீச்சில் போய்க் கொண்டிருக்கின்றன. அதே சமயம் திருமணங்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளுக்காக கட்டப்பட்டுள்ள கோயிலின் புதிய மண்டபமும் அடுத்த ஆண்டு தைப்பூசத்திற்கு பிறகு திறக்கப்பட உள்ளதாக நடராஜா கூறினார். சில வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் திருப்பணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மிக விரைவில் அது முடிந்தவுடன் அதற்கான புதிய தேதி முடிவு செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் அடுத்த ஆண்டு சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு 10 மணியில் புதிய மண்டபம் கட்டி கொண்டிருக்கின்றோம். சுவாமி மண்டபம் பழைய மண்டபம் இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு பெரிய அளவில் சுவாமி மண்டபம் கட்டப்பட்டு வருகின்றது. தைப்பூசத்துக்கு பிறகு அது கல்யாண மண்டபமாக மாற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை தேவஸ்தானம் செய்து வருகின்றது. நிறைய அபிவிருத்திகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் எங்களுக்கு உட்படைய வேலைகள்லாம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் பொதுமக்களாகிய உங்களுக்கு தேவஸ்தானத்தில் நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கோவில் காரியங்கள் மற்றும் கட்டமைப்பு வசதிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் மேலும் பல முன்னேற்றங்களை சமூகம் எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.